Hello friends, this is me Nakshatra. ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் அந்தந்த ப்ரொஃபஷனுக்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி தான் லீகல் ப்ரொஃபஷனுக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்றது இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் லீகல் ப்ரொஃபஷன் இன் இந்தியா இந்த டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் லீகல் ப்ரொஃபஷன் இந்தியாவில் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம ஒரு 4 செக்மெண்ட்டாக பிரித்து பார்க்க போகிறோம். ஏன்ஷியன்ட் இந்தியா பீரியடில், அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் லீகல் ப்ரொஃபஷன் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் மெடிவல் இந்தியா பீரியடில் எப்படி இருந்தது, பிரிட்டிஷ் நம்ம நாட்டை ஆண்டுட்டு இருந்த காலத்தில் லீகல் ப்ரொஃபஷன்ஸ் எப்படி இருந்தது, அப்புறம் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி 4 செக்மெண்ட்டாக பிரித்து நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் லீகல் ப்ரொஃபஷன் இன் இந்தியா ஏன்ஷியன்ட் இந்தியா பீரியடில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிங்ஸ் கோர்ட் வாஸ் தி ஹையஸ்ட் கோர்ட். நமக்கு நல்லாவே தெரியும், அந்த காலத்துலலாம் ராஜாக்களுடைய கோர்ட் தான் மிகப்பெரிய ஒரு கோர்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாட்டில் என்ன தப்பு நடந்தாலும், யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ராஜா கிட்ட போய் முறையிடுவாங்க. அதுக்கப்புறம் ராஜா அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருந்தது. இதை நம்ம நிறைய கதைகள் மூலமாகவும் நம்ம கேட்டிருக்கோம். சின்ன வயசுல இருந்து ராஜராஜ சோழனுடைய கதைகள், மனுநீதி சோழனுடைய கதைகள், இந்த மாதிரி பல கதைகள் மூலமா நம்ம நாட்டில் மன்னர்கள் எப்படி மற்றவங்களுக்கு தீர்ப்பு வழங்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஜுடிஷியல் பிரசிடென்ட் கான்செப்ட் வாஸ் பிரசன்ட் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா. ஸோ இந்த ஜுடிஷியல் கான்செப்ட் அப்படின்றது நம்ம நாட்டில் ஆதிய காலத்துல இருந்தே இருக்கு. இது நமக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா ராமாயண காலத்துல, மகாபாரத காலத்துல இருந்தே நமக்கு தெரியும் நம்ம நாட்டில் எப்பவுமே இந்த ஜுடிஷியல் கான்செப்ட் அப்படின்றது இருந்தது. ஸோ இதுல என்னன்னா, இன்ஜூர்ட் பார்ட்டி அவங்க கேஸ் அப்படின்றத ஃபைல் பண்ணுவாங்க. அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் கிவன் டு போத் பார்ட்டிஸ். ஸோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. யாரு கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கும், அதே மாதிரி யாரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கும், 2 பேருக்குமே அவங்க தரப்பு நியாய தர்மங்களை எடுத்துரைக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த காலத்துல கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ டிசிஷன் ஷுட் பி அக்செப்டட் பை போத் த பார்ட்டிஸ். இப்போ 2 பேருடைய வாதங்களையும் கேட்டதுக்கு அப்புறம் மன்னர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் மன்னர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த மன்னருடைய தீர்ப்புக்கு 2 தரப்பினர்களும் கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ லீகல் ப்ரொஃபஷன் வாஸ் நாட் ரெகக்னைஸ்ட் இன் தோஸ் பீரியட். ஸோ அந்த காலத்துல லீகல் ப்ரொஃபஷன் அப்படின்றது குறிப்பிட்டெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, கோர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அட்வொகேட் அப்படின்னு சொல்றோம். பட் அந்த காலத்துல லீகல் ப்ரொஃபஷன் அப்படின்றது குறிப்பிட்டு எதுவுமே இருக்கல. யாரு வேணாலும் நியாய தர்மத்தை எடுத்து பேசலாம், யாருக்காக யாரு வேணாலும் வாதாடலாம், அவங்க தரப்பு நியாய தர்மம் விஷயத்த அவங்க பேசலாம். இதுக்காக அவங்க பர்டிகுலரா படிச்சிருக்கணும், இதுக்குன்னு ஒரு செக்டார் அப்படின்றதெல்லாம் எதுவும் இருக்கல. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. The concept was vakil was not introduced, but they protected the justice. ஸோ குறிப்பிட்டு அட்வொகேட்டோ இல்லை வக்கீலோ இல்லை எந்த ஒரு லீகல் ப்ராக்டிஷனர்ஸும் அந்த காலத்துல இருந்து இருக்கல. ஆனாலும் நீதி அப்படின்றத கண்டிப்பா நம்ம முன்னோர்கள் நிலைநாட்டினாங்க. அந்த ஜஸ்டிஸை அவங்க பாதுகாத்தாங்க. இதுக்கப்புறம் தான் மெடிவல் இந்தியா பீரியட்குள்ள நம்ம வர்றோம். ஸோ இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா முகலாயர்கள் இந்தியாவை ஆட்சி புரிஞ்சிட்டு வர்றாங்க. கம்பேர் டு ஹிந்து, Mughals gave lot of contribution to the development of legal profession in our country. ஸோ ஹிந்துஸுக்கு கம்பேர் பண்ணும்போது முகலாயர்கள் இந்த லீகல் ப்ரொஃபஷனுக்கு அதிகமான கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காங்க. அவங்க 2 விதமான கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஜில்லா கோர்ட், அப்புறம் சர்தார் திவான் அதாலத். அதாலத் அப்படின்னா கோர்ட். தே இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் வக்கீல். ஸோ வக்கீல் அப்படின்ற ஒரு கான்செப்டையே முகலாயர்கள் தான் முதல் முறையா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க நம்ம நாட்டில். அதுக்கப்புறம் எந்தெந்த கேஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்கணும் அப்படின்றதையும் முகல்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. முகல்ஸ் ஃபிக்ஸ் த ஃபீஸ் ஃபார் எவ்ரி ஒன் கேஸ். ஸோ ஒவ்வொரு கேஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வாங்கணும், இந்த கேஸுக்கு எவ்வளோ வாங்கணும் அப்படின்றத முகலாயர்கள் தான் டிசைட் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, கோர்ட் ஷுட் பெர்ஃபார்ம் தேர் ஃபங்க்ஷன்ஸ் அக்கார்டிங் டு இங்கிலீஷ் லா, நாட் அக்கார்டிங் டு அவர் கஸ்டம்ஸ். நம்ம நாட்டில் ஏற்கனவே நிறைய விதமான ரிலிஜியன் இருந்தது. ஒவ்வொரு ரிலிஜியன்லையும் பார்த்தீங்கன்னா பலவிதமான கஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த பிரிட்டிஷ் இந்தியா பீரியட்ல என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோர்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆக்டிவிட்டியா இருந்தாலும், எந்த ஒரு ஃபங்க்ஷனிங்கா இருந்தாலும் அது இங்கிலீஷ் லா படி தான் இருக்கணும், பட் நம்மளுடைய கஸ்டம்ஸ் படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுடைய லீகல் பிராக்டிஷனர்ஸ் யாரும் சுப்ரீம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க.
நம்ம நாட்டுல நிறைய விதமான பிராக்டிஷனர்ஸ் இருந்தாங்க. ஏஜென்ட்ஸ், முக்தாஸ், அப்புறம் வக்கீல், இது மாதிரி நிறைய விதமான பிராக்டிஷனர்ஸ் இருந்தாங்க. இவங்க யாரும் சுப்ரீம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் establishment of Supreme Court. So after the establishment of Supreme Court has the power to enroll and removal of advocates. So Supreme Court அப்படின்றத establish பண்ணதுக்கு அப்புறம் Supreme Court யாரை வேணாலும், அதாவது ஒருத்தரை வந்து அட்வொகேட்டா என்ரோல் பண்றதுக்கும் அவங்கள அட்வொகேட் அப்படின்ற அந்த ப்ரொஃபஷன்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்கும் உண்டான அதிகாரம் சுப்ரீம் கோர்ட் கையில இருந்தது. இதுக்கப்புறம் இன்னும் சில மாற்றங்களை வந்து கொண்டு வந்தாங்க. இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் அப்படின்றத 1861ல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆல் இந்தியா பார் கமிட்டி அப்படின்றத 1923ல கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஆல் இந்தியா பார் கவுன்சில் ஆக்ட் அப்படின்றத 1926ல கொண்டு வந்தாங்க. இந்தியால இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆல் இந்தியா பார் கமிட்டி 1951ல ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இந்த கமிட்டி எஸ்ஆர் தாஸ் அவங்களுடைய சேர்மன்ஷிப்புக்கு கீழே ஃபார்ம் பண்ணாங்க. இந்த கமிட்டி சார்பா சில ரெக்கமெண்டேஷன்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்து முன் வச்சாங்க அப்படின்னா, there shall be uniformity of legal practicing in entire India. ஸோ இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான லீகல் பிராக்டிசிங் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு மாதிரியான ரூல்ஸ், ஒவ்வொரு மாதிரியான சட்டங்கள் இருந்ததுனால சில சமயங்களில் சில குழப்பங்கள் வந்து ஏற்பட்டுட்டே இருந்தது. இதனால எல்லா ஸ்டேட்லையும் ஒரே மாதிரியான யூனிஃபார்மான லீகல் பிராக்டிசிங் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அட்வொகேட்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு லீகல் பிராக்டிஷனர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. So recognized only one type of legal practitioners in entire India called as advocate. ஸோ இதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பலவிதமான பிராக்டிஷனர்ஸ் இருந்தாங்க இல்லையா, ஏஜென்ட்ஸ், ப்ளீடர்ஸ், வக்கீல்ஸ், முக்தாஸ், இந்த மாதிரியான எல்லா லீகல் பிராக்டிஷனர்ஸையும் அபாலிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சிங்கிள் பார் கவுன்சில் ஃபார் என்டையர் இந்தியா அண்ட் ஸ்டேட் பார் கவுன்சில் ஃபார் ஈச் ஸ்டேட். ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பார் கவுன்சிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட் பார் கவுன்சில் அப்படின்றதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்க. ஸோ இந்த ஸ்டேட் பார் கவுன்சிலில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட தான் இந்த என்ரோல்மெண்ட், சஸ்பென்ஷன், அப்புறம் ரிமூவல் ஆஃப் அட்வொகேட்ஸுக்கான பவர்ஸ் எல்லாமே இருக்கும். The common roles of advocates should be maintained by bar council. So common role of advocates வந்து bar councilஆல maintain பண்ணிருக்கப்பட வேண்டும். அப்புறம் ஒவ்வொரு அட்வொகேட்டுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ், அவங்க என்ரோல் பண்றதுக்கு அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், என்னென்ன மாதிரியான காரணங்கள்னால அவங்க டிஸ்குவாலிஃபை ஆவாங்க அப்படின்ற மாதிரியான சில ரூல்ஸையும் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. The similar recommendations were made by the 5th Law Commission of India in its 14th report. So 5th Law Commissionலையும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியன் அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 அப்படின்றதும் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971 அப்படின்றதும் கொண்டு வந்தாங்க. இந்தியன் அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 contains 60 sections set out in 7 chapters. ஸோ இந்தியன் அட்வொகேட்ஸ் ஆக்டில் மொத்தம் 7 சாப்டர் இருக்கு அண்ட் இதுக்குள்ள மொத்தம் 60 செக்ஷன்ஸ் இருக்கு. The advocates whose names are entered in the common roll would be entitled as of right to practice in all court in India including Supreme Court. ஸோ எந்தெந்த அட்வொகேட் எல்லாம் அவங்களுடைய பேரை என்ரோல் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டது. The Advocates Act 1961 amended many times to bring changes with the changing time and to solve the practical problem. இந்த Advocates Act 1961 அப்படின்றது பல சமயங்கள்ல அமெண்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல மாற்றங்கள் அப்படின்றது நடக்கும். ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ப்ராக்டிகல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக பல அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்தாங்க. Chapter 1 deals with primary issues such as short title, extent and commencement and definitions. So chapter 1 அப்படின்றது short title, extent and commencement deal பண்ணும். chapter 2 அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா section 3ல இருந்து section 15 வரையிலும் இருக்கும். இதுல பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை பற்றியும் ஸ்டேட் பார் கவுன்சிலை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 3ல அட்வொகேட்ஸும் அவங்களுடைய என்ரோல்மெண்ட், அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு, அட்வொகேட்ஸில் எத்தனை டைப்ஸ், அதாவது 2 டைப்ஸ் இருக்கும்.
சீனியர் அட்வொகேட்ஸ் அண்ட் அதர் அட்வொகேட்ஸ். ஸோ இதை பற்றியெல்லாம் சாப்டர் 3ல நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் சாப்டர் 4 டீல்ஸ் வித் ரைட்ஸ், டியூட்டிஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் அட்வொகேட். இது நமக்கு செக்ஷன் 29லேருந்து 34க்குள்ளே இருக்கும். ஸோ ஒவ்வொரு அட்வொகேட்டுக்குமே அவங்களுக்குன்னு சில ரைட்ஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய பல டியூட்டிஸ் இருக்குது. ஸோ டியூட்டிஸ் அப்படின்னா கிளைண்ட்டுக்கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கணும், கோர்ட்டில் அவங்க எப்படி நடந்துக்கணும், ஆப்போனன்ட் அட்வொகேட் கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஆப்போனன்ட் பார்ட்டிஸ் கிட்ட, ஆப்போனன்ட் கிளைண்ட்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி பல டியூட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் அட்வொகேட்ஸ்க்கே உரிய பல ப்ரிவிலேஜஸ் அப்படின்றதும் இந்த சாப்டர் 4ல நம்ம பார்க்கலாம். சாப்டர் 5ல ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அப்புறம் பனிஷ்மெண்ட் அண்ட் ரெமெடிஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு அட்வொகேட் அவங்களுடைய ப்ரொஃபஷனில் என்னென்ன மாதிரியான தவறுகள் பண்ணக்கூடாது, ஒருவேளை ஏதாவது தவறு நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ் உண்டு, இதுக்கு என்னென்ன ரெமெடிஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு சாப்டர் 5ல தெரியும். அதுக்கப்புறம் சாப்டர் 6 அப்படின்றது மிசலேனியஸ் இஷ்யூஸை பற்றி டீல் பண்ணும். சாப்டர் 7 டீல்ஸ் வித் டெம்பரரி அண்ட் டிரான்சிஷனல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய லீகல் ப்ரொஃபஷனுடைய டெவலப்மெண்ட் இன் இந்தியா. ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்தியாவில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டின் லீகல் ப்ரொஃபஷன் எப்படி இருந்துச்சு அண்ட் எப்படி வந்திருக்கு, இன்றைக்கி எந்த அளவில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸோட வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Meet you in the next video. Until then, this is bye from Nakshatra.